சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால ஆட்சி கிரகத்தோடு சேருகின்ற நீச்ச கிரகம் நீச்ச பங்க பலனை அடைந்து உங்களுக்கு வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக சொத்து சேர்க்கை ஏற்படும். 4ஆம் வீட்டதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வேலை செய்யாமலேயே உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சூரியன் செவ்வாய் சேர்க்கை பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சுக்கிர பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புகள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி, ரிஷப ராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு பாதகாதிபதி லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருந்தார். இதனால் உங்களுக்கு லாபங்கள் குறைவாக இருந்தாலும் மரியாதை குறைவு இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தொழில் வளர்ச்சி ஏற்படும், சுக அதிகரிப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் தொழில் வளர்ச்சினால் வேலை ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறார். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால ஆட்சி கிரகத்தோடு சேருகின்ற நீச்ச கிரகம் நீச்ச பங்க பலனை அடைந்து உங்களுக்கு வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக சொத்து சேர்க்கை ஏற்படும். அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இல்லாட்டி உங்கள் மனைவிக்கோ உங்கள் பொண்ணுக்கோ நெக்லஸ் வாங்குறது, இல்லை ஒரு செயின் வாங்குறது, ஒன்றும் இல்லையா, 1 கிராம் குந்துமணி தங்கமாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதாவது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து, அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 26க்குள்ளார உங்களுக்கு வருமானத்தினால் உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கோ நகைகள் வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நேரம் இது. 16ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நவம்பர் 16, சூரியன் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் வர்றார். இதுவும் ஒரு விசேஷம்தான். 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வேலை செய்யாமலேயே உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்படுமா, சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அந்த பாதிப்பு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டணுமா, தாராளமாக கட்டலாம். ஸோ மொத்தத்தில் இந்த டைம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சூரியன் செவ்வாய் சேர்க்கை பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு வியாபாரத்தில் தடை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களுடைய சுயமுயற்சி, உங்களுடைய திறமையின் காரணமாக அந்த அரசு அதிகாரியை விலக்கி வைத்து உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து கடகராசிக்கு பாதகாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான். மதிப்பு மரியாதை உயரும்னு சொன்ன உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுனால மதிப்பு மரியாதை. நீங்கள் ஒரு புது காரு, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே வைத்தறிச்சலில் நிற்பாங்க. அது ஒரு விதமான மரியாதை தான். அப்படியே பேரஞ்ச மாதிரி இருந்தால் அது மாதிரி நடக்கக்கூடிய நேரம் இது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராமல், ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம், உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது தாயாருடைய ஸ்தானம். உங்களுக்கு சளி தொந்தரவு இல்லாட்டி நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான பரிகாரமாக யாரை வழிபடலாம் அப்படின்னா பிரத்யங்கரா தேவி அல்லது காளி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமோக நற்பலன்களை வாரி வழங்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க வந்து டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.